இப்போது ரீசெண்டாக சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றத்தால் ஈரப்பத வெப்பம் வந்து கணிசமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தான் டாப் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கா? திருநெல்வேலி மக்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உஷாராக இருந்துக்கணும்? இப்போ ஈரப்பதம் வந்துடுச்சு, அப்புறம் மழை பெஞ்சுன்னா இன்னும் அதிகமாகிடும், தண்ணி தேக்கத்தாகிடும். ஸோ மெயினான இருக்க ஏரியாங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினான ஏரியாலாம் கொஞ்சம் வரும். கடல் மட்டமாக இருக்க இடத்துல கொஞ்சம் தண்ணி, அதாவது நாகர்கோவில் இந்த மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் தண்ணி உள்ளே வந்துட்டு வெளியே போவோம். சில இடத்துல தண்ணி உள்ளே போயிடும் கடலில். அந்த மாதிரியாக வாங்கின்னு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பேட் விஷயம்ல இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் இந்த தண்ணி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் தண்ணி கிராமத்தில் கொஞ்சம் தண்ணி வந்து அடிச்சுட்டு போகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் பயப்பட வேணாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே.